இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இவர் கதை சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில ஏன் பேரு சொல்லிட போறாரு? ஒருவேளை இவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாம் நாசமா போயிடும். ஆனா எங்க பொண்ணு பிறந்தாளா? நீ அம்மாவாக போறியா? குஷி, இந்த குஷி பிறந்த உடனே அவ எங்களை விட்டு போயிட்டா. எங்க போயிட்டாங்க? அவளோட கிருஷ்ண பரமாத்மா கிட்டதான். மோகன், மோகன், செத்துட்டா. நிஜமா யுவன், அவ இறந்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா உடஞ்சிட்டேன், ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன், செதறி போயிட்டேன், உள்ளுக்குள்ள நானே செத்து போயிட்டேன். நிஜமா அதோட லைஃபுக்கு எண்டு கார்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்பு. ஏன்னா அது என் லைஃபோட ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. அவ எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தா தெரியுமா? சினிமால ஹீரோயின் என்ட்ரி மாதிரி ஸ்லோ மோஷன்ல. அவ வந்த உடனே என் வாழ்க்கைய மொத்தமா மாத்திட்டா. எனக்கு மறுபடியும் வாழ கத்து கொடுத்தா. என்னோட ஆசையெல்லாம் நீங்க மறுபடியும் இந்த இசையை ஏத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு காதலிக்க கத்து கொடுத்தா. நீங்க உங்க மனைவியை இப்படி கட்டி பிடிக்கிற வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு உங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த உடஞ்சி போன செதறி போன மோகனாவ மறுபடியும் ஒண்ணு சேர்த்தா. நீங்க இன்னைக்கு சாதிச்சு காட்டிட்டீங்க. நீங்க ஏன் உயிரையும் குஷி உயிரையும் காப்பாத்திட்டீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. விதி உங்க முன்னாடி தோத்துருச்சு. என்ன? அப்புறம் என்னோட பொண்ணு குஷி ரெண்டு பேரையும் சரி பண்ண. அவ என் பொண்ணு குஷிக்கு அம்மாவாவே மாறிட்டா. இன்னில இருந்து நான் உன்னை ராமானு தான் கூப்பிடுவேன். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு காதல், எவ்வளோ காதல். ஹே, இது இது இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ காதல். அதான் டைட்டானிக்ல அந்த பையன் அந்த பொண்ணை காதலிச்சால அவ்வளோ.
அஜித் என்ன நடக்குது? நிஜமா ஆனா எல்லாரும் அவளை பார்த்து அருளூசுன்னு சொல்லுவாங்க. அவ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, யோசிக்கிறது ஒண்ணு. ஆனா அவளோட மனசு இருக்குல்ல, அவளோட மனசு முழுமையா இருந்தது. அவ மனசு உண்மையானது. அவளோட மனசுல எவ்வளவு அன்பு தெரியுமா? அன்பு நிறைஞ்ச மனசுனா அதுதான். எந்த அளவுக்கு அன்புனா, அவ என்னோட வாழ்க்கையில என்ன சொல்றது, என் வாழ்க்கையில அவ என்ன, அதாவது என் வாழ்க்கையை அவர் ரொம்ப அழகாக்கிட்டா. அது என் வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்துச்சோ மொத்தத்தையும் விரட்டி அடிச்சிட்டா. ராதா இருக்கால, அவ எனக்கு எல்லாத்தையும் விட ஸ்பெஷல். என் குடும்பத்தோட உண்மையான சொத்தே இந்த ராதா தான். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப அன்பானவ. இதெல்லாம் வையா எனக்கு செஞ்சா தெரியுமா? ஏன் செஞ்சா This is my love. ஏன்னா சின்ன வயசுல நான் அவளுக்கு ஒரு பகவத்கீதையை கொடுத்தேன். அந்த பகவத்கீதையை தான் இன்னைக்கு நான் மானஸ்க்கு அவனோட பர்த்டே கொடுத்தேன். இது பகவத்கீதை. உன்னை முழுசா நீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட. அவர் தான் உனக்கு மிகப்பெரிய துணை. அவ அந்த கீதைய அவ வாழ்க்கையோட ஆதாரமாவே ஆக்கிக்கிட்டா. இந்த கீதையை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க மோனையா. அதுவும் எப்ப தெரியுமா? எனக்கு இது எப்ப அதிகமா தேவைப்பட்டுச்சோ அப்போ. நீங்க தானே எனக்கு புரிய வச்சீங்க இதுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு. இத படிக்கும் போது கடவுள் கிருஷ்ணர் தானே கைய பிடிச்சு நமக்கு வழிகாட்டுற மாதிரி தோணுது.